உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே செய்த ஒரு நிகழ்வொன்றிலே அசாத் மௌலானா என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இது தொடர்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இன்று கால்கிஸ் நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி பிள்ளையான் இல்லாவிட்டால் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கு எதிர்வரும் 8ஆம் மாதம் 18ஆம் தேதிக்கு புதிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த அமர்வின் பொழுது புள்ளியான் அவர்கள் வராத காரணத்தினால் 50,000 தண்ட பணம் வழங்கப்பட்டது. நான் இன்று சட்டத்தரணிகள் பேசி இந்த 18ஆம் தேதிக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே செய்த ஒரு நிகழ்வொன்றிலே அசாத் மௌலானா என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இது தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். பிள்ளையான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 6 வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் பிள்ளையானை கைது செய்வதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை. அசாத் மௌலானாவுடைய அந்த வாக்குமூலத்திலே வைத்துதான் பிள்ளையானை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் நீதி அமைச்சரை பற்றி பல குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பசில் ராஜபக்சவரை எப்படி நீதித்துறையை தலையிட்டார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களுக்கு எதிராக முறைப்பாடு அதாவது குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த விடயங்களையும் ஆராய வேண்டும். அதே போல தான் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு உரை ஒன்று 2024ஆம் ஆண்டிலே இப்போ சமூக வலைத்தளங்களூடாக தெற்கிலே வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதிலே சொல்லப்பட்டுடைய புள்ளியானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று அந்த வேலை புள்ளியானை கைது செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஏனைய உரைகளிலேயும் ஹென்சாடை எடுத்து பார்த்தால் பல உண்மைகளை பல விடயங்களை நான் வெளியிலே சொல்லியிருக்கிறேன். இந்த விடயங்களையும் உடனடியாக விசாரித்து ஏனைய தரப்பினருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அத்தனை ada headline होते हम जान लगे बाबू या उतार मन करते वो भी ना अरुण अट्टे करते नहीं